வணக்கம், நான் உங்கள் விஜய். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளையும் வணங்கி வர இருப்பது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் யூடியூப் சேனல். 2021ஆம் ஆண்டு அரசு வேலை நிச்சயம் கிடைக்கணுமா? எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு அரசு வேலைக்கு நம்ம தயாராகலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு 2021 வரக்கூடிய ஜூலை மாதம் இது கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கான முதல் வகுப்பை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய முதல் கடவுளான விநாயகரை சொல்லுவோம். அப்படி அந்த விநாயகரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்து சமய அறநிலையத்துறை தேர்வில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற்று ஒரு அரசு அதிகாரியா நம்ம பதவி பெறலாம். வாங்க இப்ப வீடியோல போலாம். விநாயகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க அத்தனை பேருமே எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த விநாயகர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாயகர் இல்லாதவர். விநாயகர்னா என்ன சொல்றாங்க? நாயகர் இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த விநாயகருடைய ஒரு மூல மந்திரமான ஓம் அனீஸ்வராய நம. விநாயகருடைய ஒரு மூல மந்திரம் ஓம் அனீஸ்வராய நம. அதுல இந்த ஓம் அனீஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாயகர் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஓம் அனீஸ்வராய நம அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்திற்கு இந்த ஓம் அனீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன பொருள் பாத்தீங்கன்னா, நாயகர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா கணேச பஞ்சரத்னம். கணேச பஞ்சரத்னம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அநாயகைய நாயகம் நமாமிதம் விநாயகம். நிறையவே இருக்கும். இதுல அநாயகய நாயகம் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அநாயக கூட்டல் ஏக கூட்டல் நாயகம். அநாயக கூட்டல் ஏக கூட்டல் நாயகம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, விநாயகருக்கு மேல் வேறொரு நாயகர் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? விநாயகருக்கு மேல் வேறொரு நாயகர் இல்லை, அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. அடுத்தது என்ன? விநாயகர் அப்படிங்கிறதுல இந்த வி அப்படிங்கிற லெட்டர்ல விங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா, விசேஷமான நாயகர். என்ன சொல்றாங்கன்னா, வி அப்படிங்கிறதுக்கு விசேஷமான நாயகர் அப்படின்னு பேரு. அதாவது எல்லோருக்கும் மேலானவர், மேன்மையானவர் அப்படின்னு அர்த்தம். இந்த விநாயகரோட விங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம்? விசேஷமான நாயகர், எல்லோருக்கும் மேலான நாயகர். இந்த விநாயகருக்கு இன்னொரு பேர் இருக்கு, விக்னேஸ்வரர். என்ன பேரு? விக்னேஸ்வரர். அதாவது விக்னங்களை வராமல் தடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். விக்னேஸ்வரர்னா என்ன அர்த்தம்? விக்னங்களை வராமல் தடுப்பவர். ஓம் என்ற நாதம், ஓம்னு சொல்லுவாங்க. ஓம் என்ற நாதம் சிவபெருமானிடத்திலிருந்து ஆதியில் பிறந்தது. ஓம் என்ற நாதம் சிவபெருமானிடத்திலிருந்து ஆதியில் பிறந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த ஓம் அப்படிங்கிறத பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணவ மந்திரம்னா அது ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் என்ற பிரணவ மந்திரம் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பிர கூட்டல் நவ. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்றும் புதியது என்று அர்த்தம் தரக்கூடியது. பிரணவ அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா, என்றும் புதியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. விநாயகருக்கும் ஓமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகருடைய ஒரு மூல மந்திரம் ஓம் பிரணவாவன தேவாய நம. இந்த மூல மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மூல மந்திரத்துக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் என்ற வரி வடிவம் விநாயகரை கொண்டது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம் என்ற வரி வடிவம் விநாயகரை கொண்டது. இது என்ன தெரியுது? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட வரி வடிவம் யாரு? விநாயகர். புரியுதுங்களா? ஓம் என்ற வரி வடிவம் விநாயகரை கொண்டது. ஓம் என்ற பிரணவ வரி வடிவத்தின் வடிவம்தான் விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓம் என்ற எழுத்து எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். விநாயகருக்கு மேல் சுழி இருக்குமிடம்
விநாயகரது ஒடிந்த கொம்பு இருக்குமிடம். ஓம் என்ற பிரணவ வரி வடிவத்தில் மேல் சுழி இருக்குமிடம் விநாயகரது ஒடிந்த கொம்பு இருக்குமிடம். அது வழியாக என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்து மேல் நோக்கி போய் கிரீடத்தை சுற்றி இடது கை பாசம் வரை வந்து, அந்த ஓம்ங்கிற எழுத்து எப்படி போகுதுன்னா, அது வழியாக மேல் நோக்கி சென்று கிரீடத்தை சுற்றி இடது கை பாசம் வரை வந்து வளைந்து நெற்றி பொட்டு வரையிலும் சென்று, வளைந்து நெற்றி பொட்டு வரையும் சென்று துதிக்கை வழியாக கீழ் இடக்கை வரை வந்து, துதிக்கை வழியாக நெற்றி பொட்டு வரை சென்று வளைந்து துதிக்கை வழியாக இடக்கை வரை வந்து கால் வரை இறங்குகிறது. இடக்கையும் அதில் இருக்கும் மோதகமும் இம் என்பதை குறிக்கிறது. இடக்கையும் இடக்கையில் உள்ள மோதகமும் இம் என்ற எழுத்தை குறிக்கிறது. இதனால தான் இதை ஓம் என்ற பிரணவ வரி வடிவத்தின் வடிவம் விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். விநாயகருடைய கரங்கள் பார்த்தீங்கன்னா 5 கரங்கள் இருக்கு. விநாயகருக்கு 5 கரங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை அழகா திருமூலர் விளக்கியிருக்காங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, அழகா சொல்லியிருக்காரு திருமூலர். 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலர். அந்த ஒரு பாடல் வரிகள் மூலமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமானுக்கு 5 கரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. கரம்னா என்ன? கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் கையா துதிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துதிக்கையில என்ன வச்சிருக்காங்க? இதெல்லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க. விநாயகருடைய 5 கரங்கள்ல என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க, என்னென்ன இதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. இப்ப துதிக்கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விநாயகருடைய துதிக்கையில உள்ள ஒரு குடம், அந்த குடத்துல நீர் இருக்கு. விநாயகருடைய துதிக்கையில ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல நீர் இருக்கு. இந்த திருக்குடத்தினுடைய நீர் எதுக்குன்னா, தன்னுடைய தாய் தந்தை நீராட்டி வழிபடுகிறார். தன்னுடைய தாய் தந்தையரை நீராட்டி வழிபடுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையின் மீது வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மரியாதை நமக்கு நல்லா தெரியுது. ஓகேங்களா? அடுத்த ஒரு கைகளாக பார்க்கலாம். விநாயகருடைய பின் இரு கைகளில், விநாயகருக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 கைகளில் பாசம் மற்றும் அங்குசங்களை வைத்துள்ளார். விநாயகருக்கு இருக்கக்கூடிய பின் 2 கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை வைத்துள்ளார். இந்த பாசம் அங்குசங்களை யார் வச்சிருப்பாங்கன்னா, ஒரு யானையை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு யானை பாகன் வைக்கக்கூடியது. அதாவது இந்த ஒரு யானை பாகன் யானையை தவறான வழியில் விடாமல் தன்னுடைய பாசம் மற்றும் அங்குசத்தால் எவ்வாறு காக்கிறானோ, அதே போல் ஆன்மாவாகிய நம்மளை ஒரு யானையை காப்பாற்றுவது போல் காப்பாற்றவே அவர் வைத்துள்ளார். விநாயகர் பெருமானுடைய பின் 2 கைகளில் உள்ள பொருட்கள் என்னன்னு கேட்டா, பாசம் மற்றும் அங்குசங்கள். விநாயகருடைய முன் 2 கைகளில் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, எதுக்காகலாம் அந்த கையை பயன்படுத்துறாங்கன்னா, தன்னுடைய முன் வலது கையில ஒடிந்த கொம்பு. எதுக்காக இந்த கொம்பு ஒடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஜமுகாசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அசுரன் தேவர்களை ரொம்ப கொடுமையான முறையில பாடுபடுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கஜமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக தன்னுடைய கொம்பிலிருந்து ஒரு கொம்பை ஒடித்து வைத்துள்ளார். அந்த கஜமுகாசுரனை அழித்ததன் காரணமாக தன்னுடைய முன் வலது கையில ஒடிந்த கொம்பு உள்ளது. கொஸ்டின் கேட்கலாம், விநாயகர் எந்த கையில் ஒடிந்த கொம்பினை வைத்துள்ளார்? புரியுதுங்களா? அப்ப விநாயகருடைய முன் வலது கையில வச்சிருக்காரு. அப்ப இடது கையில என்ன வச்சிருக்காங்க? இடது கையில மோதகம். விநாயகர் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவருக்கு பிடித்தமான ஒன்று மோதகம் அப்படின்னு சொல்றது. அந்த மோதகத்தை வச்சிருக்காரு. மோதகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழிவற்ற தன்மை உடையது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மோதகத்துக்கு என்ன அர்த்தம்? அழிவற்ற தன்மை உடையது. அதாவது நிஜானந்தம் அப்படின்னா அதுக்கு பொருள். நிஜானந்தம் அப்படிங்கிறது அதோடைய பொருள், அழிவற்ற தன்மை உடையது. அதாவது விநாயகருக்கு மொத்தம் 5 கரங்கள். ஒவ்வொரு கரங்களையும் எதற்காக பயன்படுத்தாரு? ஒரு கையை தன் தாய் தந்தையினருக்காகவும்,
இரு கையை ஆன்மாக்களாகிய நமக்கும், ஒரு கையை தேவர்களுக்கும், ஒரு கையை தனக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் 5 கரத்தனை ஆணை முகத்தனை சொல்லி திருமூலர் விளக்கியிருக்காங்க. சிவனுடைய மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிவனுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா சிவனுடைய மைந்தர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. நல்லா இந்த எக்ஸாம் எழுத போறவங்க தெளிவா தெரிஞ்சுங்க. சிவனுடைய மைந்தர்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 3 பேர் சொல்லணும். சிவனுக்கு 3 மைந்தர்கள் யார் யாரு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல பிள்ளையார், இரண்டாவதாக முருகன், மூன்றாவதாக இருக்கக்கூடியது இந்த வீரபத்திரன் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளும் சிவனுடைய பிள்ளைகள் தான். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்தை பிரிக்கிறதுனால தான் நம்ம விநாயகரை பிள்ளையார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, இப்ப விநாயகரை வணங்கினால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகரை வணங்கினால் விக்கினங்கள் அகலும், இருவினை நீங்கும். என்ன சொல்லியிருக்காங்க? விநாயகரை வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, விக்கினங்கள் அகலும், இருவினை நீக்கும். ஓகேங்களா? இப்பெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதக்கூடிய விநாயகர் அகவலை எழுதிய ஔவை பிராட்டியார் இருக்காங்கல்ல, அந்த ஔவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விநாயகரை வணங்கினால் விநாயகரே குருவாக வந்து அருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் நமக்கு குருவாக வருவார் அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் அகவல்ல அழகா சொல்லியிருக்காங்க. குருவடி வாக்கி குவலயம் தன்னில் திருவடி வைத்து. இது வந்து ஔவையார் அகவல்ல. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது எதிர வந்தது அப்படின்னு கூட நம்மள்ட்ட கேட்கலாம். இல்ல இந்த பாடல் வரியை இயற்றியது யாருன்னு கேட்டா ஔவை பிராட்டியார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த பாடல் வரியோட பொருள் கேட்கலாம். விநாயகரே குருவாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஔவை பிராட்டியார கைலாசத்துக்கு தன்னுடைய துதிக்கையால் கொண்டு சேர்த்தார் அப்படின்னு சொல்லி வரலாறுலாம் இருக்கு. இன்னைக்கு விநாயகரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். விநாயகர்னா என்ன, நாயகர்னா என்ன அர்த்தம், வீணா என்ன அர்த்தம், அதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம கடைசி வரைக்கும் போய் பார்த்தோம். இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்கு விநாயகர் அப்படிங்கிற ஒரு பாடத்திற்கான முழு விளக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இந்த முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் எழுதிய புத்தகத்திலிருந்து பெறப்பட்டது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஜூலை மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனுவல் பிளானில் விட்டுட்டாங்க. நமக்கு கண்டிப்பாக இப்போலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எங்களோட நீங்கள் இணைந்திருந்து இந்த வீடியோக்கள் மூலமாகவே நீங்கள் படிச்சுட்டு வரலாம். கண்டிப்பாக நம்மளால் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு அரசு வேலையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தெரியக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகள் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.